ஏம்ல பரணி, எலை எலை கொசு இல்லல, நான் தான். என்ன இப்போ? நான் ஊர்ல இருந்து கிளம்பும் போது அத்தை ஒண்ணு சொல்லி அனுப்புச்சு. என்ன சொல்லுச்சு? சென்னையில இருந்து கிளம்பும் போது நீ முழுசா எனக்கு பொண்டாட்டியா இருக்கணும்ட்டு சொல்லி அனுப்புச்சு. உன்னை யார் தடுத்தா? என்னது? ஏம்ல, அப்போ உனக்கு ஓகேவா? டபுள் ஓகே. இல்லை, அத்தை இன்னொன்னு சொல்லி அனுப்புச்சு. அது நீ எனக்கு முழுசா பொண்டாட்டி ஆயிட்டினா அப்படியே நீ கர்ப்பமாயிடுவியா? அப்போ அமெரிக்காவுக்கு நீ போக முடியாது, போக மாட்டேன்னு சொல்லிச்சு. ஆமா, கரெக்டா தான் சொல்லுச்சு. கர்ப்பமாயிட்டா எப்படி அமெரிக்காக்கு போக முடியும்? இல்லை, அத்தை சொன்னதை நிறைவேற்றத்துக்கு நான் உன் கூட சென்னைக்கே வந்தது. இல்ல, இது நடக்கக்கூடாது, நடக்க விடக்கூடாது. ஆறு எம் பக்கம் இல்லைனாலும் பரணி எம் பக்கம் தானே இருக்கா. அவகிட்ட பேசுற வேண்டித்தான். என்னப்பா? பரணி, அந்த சம்மோ ஏதோ உள்நோக்கத்தோட தான் அங்க வந்திருக்கான். அப்பா, இப்ப எதுக்கு இந்த நேரத்துல போன் பண்ணி கண்டதையும் பேசிட்டு இருக்கீங்க? தயவு செய்து நான் சொல்றது கேளு. உன்னைய அமெரிக்கா போக விடாம தடுக்கத்தேன் உன்னைய பெத்தவ ஐடியா கொடுத்து அவனை அங்க அனுப்பி விட்டுருக்கா. இல்லனாலும் சண்முகத்துக்கு அறிவே இல்லைன்னு சொல்ல வரீங்களா? என்ன ஐடியா தந்திருக்காங்க அம்மா? அத சொல்லல, என்ன சொல்லுதுன்னு தெரியல. சொல்லவே நாக்கு கூசுது எனக்கு. உன்னைய கர்ப்பமாக்கிட்டா நீ அமெரிக்கா போக மாட்டில்ல, அதான் அவங்களோட ஐடியாவே. அப்பா, என்ன பேச்சு இதெல்லாம்? உங்க பொண்ணு கூட பேசிட்டு இருக்கீங்க, மறந்துருச்சா அது? பரணி, அதான் நான் சொன்னேன்ல, எனக்கு சொல்லவே கூச்சமா இருக்குன்னு. கண்டதையும் உளராம முதல்ல போன வைங்க. ஒரு நிமிஷம், இந்த அப்பன் சொல்லுது கேளு. அந்த வெறும் பையன் இருக்கானே, உன்னைய பேசி மயக்கி பீச்சுக்கு கூட்டிட்டு போவான். மெட்ராஸ்க்கு வந்தா பீச்சுக்கு போக மாட்டாங்களா? அட, அது இல்லல்ல. அவன் என்ன செய்வான், கடலோரமா உன்னைய கூட்டிட்டு போயிட்டு அந்த தண்ணிக்கு பக்கத்துல நைஸா வாக்கிங் போலான்னு உன்னைய கூட்டிட்டு போவான். அங்கங்க அடிக்கிற காத்துல இடிக்கிற மாதிரி உன் காலை டப்புன்னு தட்டி விட்டுருவான். நீயும் தண்ணியில விலக போய் சர்ன்னு சறுக்குவே. டப்புன்னு அப்படியே உன்னை பிடிச்சு காப்பாத்துற மாதிரி நடிப்பான். நான் சொல்லுறது கேக்குதியா நீ? எதையும் நம்பிடாத நீயே. நீ வேணா பாரு, நான் சொல்லுது மட்டும் நடக்குதா இல்லையான்னு நீ பாரு. அது மட்டும் இல்ல, பாரு, நைட்டான உனக்கு பூ வாங்கிட்டு வருவான். ரொம்ப நல்லவ மாதிரியே பேசுவான். நீ அமெரிக்கா போறதுனா போய்க்கோ, நான் தடுக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லுவான். அம்மா தாயி, பூ வாங்கிட்டு போ தாயி. ஐயா ராசா, பூ வாங்கிட்டு போ சாமி, உங்க வீட்டுக்காரிக்கு. நானே வெளியூர் பாட்டி, இங்க ஒரு வேலையா வந்திருக்கான். இப்ப பூலாம் வாங்கிட்டு போனா அது சரிப்பட்டு வராது. பூ வித்துதான் என் பொழப்பு ஓடுது. இந்த நேரத்துக்கு மேல பூ விக்காது ராசா. பாட்டி மேல இறக்கப்பட்டு இந்த பூ வாங்கிட்டு போய்யா. அத்தா, நான் சொன்னா உனக்கு புரியாது. இப்ப நிலைமைக்கு நான் பூ வாங்கிட்டு போனா என் பொண்டாட்டி மேலே சந்தேகப்படுவாளா? பூவுக்கு மயங்காத பொம்பளை இருக்காங்களா? சின்ன சின்ன பேர பிள்ளைங்க இருக்காங்க. நான் தான் வளர்க்குதேன். ராத்திரி வீட்டுக்கு போனா ஏதாச்சும் வாங்கிட்டு போகணும். கொஞ்சம் காசு கொடுத்து உதவி பண்ணு ராசா.
எத்தனை பேர பிள்ளைங்க? ஒரு பேத்தி ஒரு பேரன். படிக்குதாளுங்களா? ஆமா சாமி, நான் தான் படிக்க வைக்கிறேன் சாமி. இந்தா ஆளுக்கு 100 ரூபாய். போற வழியில ஏதாச்சும் பிள்ளைங்களுக்கு வாங்கி கொண்டு போய் கொடு. இந்த வச்சுக்க. கடவுளே, ஐயா சாமி, பணத்தை சும்மா வாங்கினா அது பிச்சைன்னு ஆயிடாதா? பதிலுக்கு இந்த பூ வாங்கிட்டு போய்யா. ஆத்தா நான் தான் சொல்லுதோம்லா. எதுக்கு இம்பிட்டு பூவு? இதுக்கு மேல வச்சிருந்தாலும் விக்காத ராசா. ஒரு நாள் இருந்துட்டு நாளைக்கு போயிடுவோம். இப்போ நைட்ல எது கிளம்பி போயிட்டு இரு, எது வந்தாலும் நம்ம பேசிக்கிறோம். சீ, கையேடுறா. என் மேல கை பட்டுச்சு, சூடு வச்சிருவேன் பாத்துக்கோ. பிளான் பண்றியாடா நீ ராஸ்கல்? எலை எலை ஏய், ஆளை விடுறா. ஏதோ ஒரு ட்ரெயினை பிடிச்சு நான் ஊருக்கு கிளம்புறேன். எலை, நான் என்ன தப்பு பண்ண அதுவா சொல்லிட்டு போலாம்ல? என்ன தப்பு பண்ணியா? பீச்ல போட்டோ எடுக்கும் போது பின்னாடி போன்னு என்ன விழ வச்சுட்டு என்ன கட்டி பிடிச்சால நீ. என்னது, நான் உன்னை விழ வச்சனா? டேய், எல்லாம் உன் பிளான் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் ஏன் கிட்ட நடக்காது. போடா. அப்பனே முருகா, எதுக்கு இவ சவுந்தரபாணி மாதிரி அடிக்கடி பேச போதா? வரும்போதே நீ இப்படிதான் விட்டு வந்தா, போகும்போது இப்படி தனியா போதானே? இல்ல இல்ல, அவளை தனியா விடக்கூடாது. உடனே வர. ஐயோ, நல்ல வேலை எல்லாத்தையும் எடுத்து வச்சேன். மல்லிப்பூ வேண்டாம், அல்வா 300 ரூபா வச்சேன். போற வழியில பசிக்குதா சாப்பிடுவோம்.